சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சம்பந்தமான விஷயத்தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். என்னுடைய புதிய சேனலில் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பயந்தளிங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர். அண்மை காலங்களாக இந்த அரசியல் பரப்பில் பலராலும் தேடப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமின்றி அது சிங்கள, தமிழ், முஸ்லீம், இலங்கை மக்கள் எல்லாராலும் அன்றி தாய் தமிழகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தாய் தமிழகத்தில் வாழ்கின்ற எல்லாராலும் தேடப்படுகின்ற ஒரு அரசியல்வாதி அர்ச்சுனா ராமநாதன். இவர் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இவருக்காக இழைக்கப்படுகின்ற அநீதிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்காக பாராளுமன்றம் சென்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்பொழுதும் வரையும் இவ்வளவு ஊழல்கள் சம்பந்தமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இவ்வளவு ஊழல்கள் சம்பந்தமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இன்னமும் எதிரிகள் ஒரு சிலர் அவரை கேவலப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது என்றது இங்கே பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. ஆனால் இதை கடந்து டாக்டர் வளரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அவருக்கு ஆதரவு கொடுக்கின்ற என்னை போல ஒரு சிலருடைய ஆசை. நிறைய பேர் அவரை அடக்கிவிட முடியாதா அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது நான் என்னோடு பயணிக்கிற அல்லது டாக்டர் ராமநாதன் என்னும் வளரணும்னு சொல்லி பயணிக்கின்ற ஒரு சிலர்கள் டாக்டரால் ஏதாவது தமிழ் மக்களுக்கு நல்லது நடந்து விட மாட்டாதா அப்படின்னு யோசிக்கின்ற பலர்களில் நானும் ஒருத்தன் அப்படின்னலாம். இப்படியே இருக்கின்ற பொழுது கடந்த தெல்லிப்பளை டிசிசி கூட்டமா அல்ல சண்டிலிப்பா டிசிசி கூட்டமாக ஞாபகம் 2001 கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை சம்பந்தமாக பல ஊழல்களை முன் வச்சிருப்பார். இதில் அங்கே பார்த்தீங்கன்னா நின்ற வைத்தியர்கள் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் உட்பட சைக்கிள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் உட்பட பலரோடு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சண்டை போட்டு அந்த வைத்தியசாலையை மத்திக்கு கொண்டே மாற்றி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சைக்கிள் கட்சியை பொறுத்தவரையில் இல்லை, நாங்கள் எங்களுடைய கேன்சர் யூனிட், அதாவது அவங்களுடைய தாத்தாவின்ற பேரில் இருக்கிற ஆட்ட பேரில் இருக்கிற அந்த பொன்னம்பலம் கேன்சர் யூனிட்டை மட்டும் நாங்கள் மாற்றினா போதும் அப்படி என்று சொல்லி மிச்சம் எல்லாமே இங்கே இருக்கிற மக்கள் எக்கடு கட்டாலும் பரவாயில்ல, மக்கள் நாசமாக போனாலும் பரவாயில்ல, கேன்சர் யூனிட்டை நாங்கள் மத்தியை கொண்டு போய் எங்களோட கேன்சர் யூனிட்டை மட்டும் பெருசாக்கி அதை நாளைக்கு அதை வியாபார நோக்கமாக்குறதா அது 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 சம்பந்தமான சிந்தனை, அவையண்ட சிந்தனை, அது என்னென்று விளங்கலை. அதுக்கு துணை போகின்ற ஒரு சில வைத்தியர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த தெளிப்படை ஹாஸ்பிட்டலுக்கு பணிபுரிவதற்காக நியமிக்கப்படாத வைத்தியர்களை தாண்டி வடமாகாண சுகாதார சபையால் அனுப்பப்பட்ட வைத்தியர்கள், அதுக்கு எப்படி சம்பளங்கள் கொடுக்குறீங்க, இப்படி பல கேள்விகளை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேட்டிருந்தார் அந்த டிசி கூட்டம். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமாரோடு முரண்பட்டது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவரோட பேசிய வார்த்தை பிரயோகங்களை மட்டும்தான் இந்த ஊடகங்களில் நிறைய சமூக வலிவலிகளில் பாய்ந்திருந்தாங்க. ஆனால் எதுக்காக பேசப்பட்டது, யார் பேசினாங்க, டாக்டர் ராமநாதன் வாயை பொத்துடா அப்படின்னு சொல்லி பேசிய அந்த கயேந்திரகுமாரனுடைய அந்த பகிர்வுகள் எதுவுமே சமூக ஊடகங்களில் வரல. ஆனால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பேசிய அந்த குறிப்பிட்ட கட்டத்தை மட்டும் வெட்டி 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 போட்டிருந்தாங்க நிறைய பேர். சரி, இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊழல் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நான் வந்ததுக்கு அப்புறமாக அண்மையில் ஒரு சில ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கறிக்கைகள் எல்லாமே கொடுக்குறோம். அதுக்கு முன்னர் எந்த ஒரு கணக்கறிக்கைகளும் கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டிலிருந்து இப்போ 2024ஆம் ஆண்டு வரைக்கும் கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதுக்குள்ள ஊழல்கள் இடம்பெறுகிறது. இதை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் கேட்ட பொழுதும் அங்கே ஆளுங்கட்சி தரப்பிலையோ அல்லது அதுக்கான சரியான பதில்கள் கிடைக்கல. டாக்டர் அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட வங்கிக்கு தனிப்பட்ட நபரினுடைய பணம் வந்த விஷயம் எல்லாமே எடுத்து சமர்ப்பிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஊழல்கள் ஆணைக்குழுவை கொண்டு போய் கொடுத்திருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் இது ஒரு
பேசுபொருளாக இருந்தாலும் இதுக்கு இன்னும் தீர்வு வேண்டா என்னும் இல்லை, பார்க்கலாம் இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அண்மையில் இந்த சமூக ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது சமூக ஊடகங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்து சொன்னாக்கள் நிறைய பேருடைய பகிர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை பார்க்கக்கூடிய இருந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி நீங்கள் கருத்து சொல்கிறீங்கள் அல்ல டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக வெளியில் கொண்டு வருகின்ற பொழுது மௌனம் காத்த பலர் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க துவங்கி இருக்கிறதாக ஒரு கதை வழியாகிறது. அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட இந்த அரசாங்கத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது வடபகுதியில் இருக்கின்ற அமைச்சராக இருக்கலாம், அல்லது இந்த குறிப்பிட்ட வைத்தியசாலை அதாவது யூனிட் அதாவது பொன்னம்பலம் அந்த கேன்சர் யூனிட்டினுடைய அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். இதுகளுக்குள்ள இந்த ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த அரசியல்வாதிகள் யாருமே இதை ஏன் மௌனம் காக்கிறார்கள்? ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா என்றதுக்கு இன்னும் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை? ஏன் அங்கிருக்கின்ற அந்த மக்களுக்கு அதை சரியான முறையில் தெளிவுபடுத்தப்படவில்லை? இவர்கள் குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து செயற்படுகிறார்களா? டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இதை வெளியில் கொண்டு வருவதனால அவருக்கு ஏதாவது தனிப்பட்ட லாபம் பெற போகிறதா? பொதுமக்களுக்காகத்தான் இவர் இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வரார். ஏன் இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது என்பிபியினுடைய அரசியல்வாதிகள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க பயப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சமூக ஊடகங்களில் பந்திகளாக எழுதுவதற்கு ஆரம்பிச்சிருக்கார்கள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவான கருத்துக்கள் ஒரு சிலர் பகிர்ந்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கும். இந்த தெல்லிப்பள வைத்தியசாலையை பொறுத்தவரையில் இன்று வரைக்கும் அந்த வைத்தியசாலை ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற குறிப்பிட்ட ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு சார்பாக அவர்கள் இயங்குகிறார்கள் அப்படின்றதான் உண்மை. ஏனென்னு சொன்னால், நாளைக்கு ஒவ்வொரு பிரேரணை அல்லது அவர்கள் செய்கின்ற தவறுகள் அல்லது அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் வெளியில் கொண்டு வந்துவிடலாம், அல்லது சேர்ந்து செய்த கூட்டுக்களவுகள் வெளியில் தெரிஞ்சிடலாம். இதனால் கூட அரசாங்கம் அல்லது ஆளுங்கட்சிகளில் வருபவர்கள் அதுக்கு துணை போவர்களாக இருக்கலாம் அப்படின்றது தான் மக்களினுடைய முன்வைக்கப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயத்தை பொது வழியில் கொண்டு வந்த பொழுது இன்று வரைக்கும் அதுக்கான சரியான ஆதரவு களம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு கிடைத்திருக்கிறதா அப்படின்றது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், ஊழல் ஆணைக்குழுவில் இதுக்கான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஊழல் ஆணைக்குழு நிச்சயமாக விசாரணைகளை முன்னெடுத்தால் அதுக்கான நடவடிக்கைகளை கட்டாயம் செய்யும் அப்படின்றதில் மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் சுகாதார அமைச்சு கூட சொல்லியிருக்கிறது, அதில் ஊழல்கள்லாம் நடந்திருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அந்த ஊழல்களை விசாரணைகளை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது நடக்காத ரெண்டாவது பட்சம். ஆனால் அந்த பகுதி அதாவது தெல்லிப்பளை பகுதி மக்கள் அந்த தெல்லிப்பளை பகுதியினுடைய புலம்பெயர் வாழ் மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமூக ஊடகங்களில் இதை பேசுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். நிறைய பேர் இது சம்பந்தமாக நாங்கள் சமூக ஊடக பரப்பில் பேசுவார்களாக இருந்தால் அந்த விஷயம் சம்பந்தமாக ஏன் அரசாங்கமோ அல்லது ஆளுந்தரப்போ இதுவரைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி பேசுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இதுக்கான தீர்வு கிடைக்கும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ இந்த விஷயத்தை பொது வழியில் கொண்டு வரையில அந்த பகுதி மக்கள் அல்லது வடபகுதியில் இருக்கின்ற இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய தரம் உயர்த்துகின்ற பொழுது அதுக்கு இருக்கிற ஊழல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பணத்தையும் பறித்து வைத்தியசாலைகளை போட்டால் நிச்சயமாக அந்த வைத்தியசாலையினுடைய வளர்ச்சி வேறொரு லெவலில் இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ இது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலை அரசாங்கத்தின் மத்திய சபைக்கு தரம் உயர்த்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இதுக்குள்ள நடந்த விஷயங்கள் இதனுடைய கணக்கறிக்கைகள் எல்லாமே எடுக்கப்படுகின்ற பொழுது அல்லது தோண்டப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இதுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லை அதுக்காகத்தான் இவர்கள் இது மத்திய சபைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டு கொண்டிருந்தார்களா? இதுக்குள்ள இடம்பெற்ற ஊழல்கள் வெளியில் தெரிய வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றதுக்காகத்தான் இவர்கள் தடை போட்டு கொண்டிருந்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுமக்களிடம் இப்போ சந்தேகங்கள் தோன்றி இருக்கிறது. சமூக ஊடகங்களில் பகிர்கிறார்கள். ஆனால் இந்த தெல்லிப்பள வைத்தியசாலை இப்போ தரம் உயர்த்தப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஆதரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் அதுக்கான முயற்சிகளை எடுப்பார். அதில் மாற்றிக்கிறதுல எப்படியாவது இந்த தெல்லிப்பள வைத்தியசாலையில் வடபகுதினா வவுனியாவில் இருந்து வரும் வடபகுதி
அந்தளவு பகுதி மக்களும் இதனால் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்னாலேயும் சரி அந்த வைத்தியசாலையிலும் சரி நல்ல ஒரு தீர்வை அல்லது நல்ல ஒரு சிகிச்சையை பெறுவார்கள் என்பதற்காக தான் போராடி கொண்டுவார்கள். பார்க்கலாம். ஏனென்றா இந்த வீடியோ இந்த இடத்துல நான் பயந்துடுவேன். இந்த சமூக ஊடகங்களில் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்ட கேள்விகளுக்கு ஏன் ஆளுங்கத்தரப்பு அரசாங்கம் பதில் சொல்லவில்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்த இந்த ஊழல்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏதேனும் விசாரணைகள் நடக்கவில்லை என்பது சம்பந்தமாகவும், அதே மாதிரி இந்த தமிழ் கட்சிகள் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை தடை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும், இதுக்குள்ள ஏதோ ஊழல்கள் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களிடம் சந்தேகங்கள் இருந்து சமூக ஊடகங்கள் ஒரு சில பகிர்வுகளை பார்க்கக்கூடிய இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பகிர்ந்துடன் வீடியோ பார்ப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.